சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 2/7/2025 புதன்கிழமை, ஆனி மாதம் 18ஆம் நாள். சப்தமி திதி காலை 11:59 வரை, அதன் பிறகு அஷ்டமி திதி. உத்திரம் நட்சத்திரம் காலை 11:07 வரை, அதன் பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமாக பணவரவுகளை அடைவதற்கோ இது உகந்த நாளாக அமையும். அதை தவிர்த்து இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்து அதன் மூலமாக பொருளாதார வெற்றிகளை அடையக்கூடிய சுபமான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு கடன் நோய் போன்ற கலக்கங்கள் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 6ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் வலிமையான அமைப்பில் இருக்கிறார். அவர் சனியுடைய பார்வையில் இருந்தாலும் கூட 6ஆம் இடத்துல அவர் இருப்பது மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்யும். வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது. இப்போ இந்த வேலையை விட்டுறலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவு, தீர்மானம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டா அடுத்த வேலை கிடைக்குமோ என்னமோ தெரியலையே, உடனே கிடைக்குமோ என்னமோ தெரியலையே, இங்கே இருக்கிறதே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை செய்ய சொன்னால் எல்லாருடைய வேலையும் நம்ம தலையிலே பூத்துனா நம்ம என்ன பண்ணுறது என்கின்ற மாதிரி இருதலை கொல்லி எறும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. குடும்ப நிர்பந்தத்தின் காரணமாக வேலை அமைப்புகளை சகித்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்கார சகோதர சகோதரிகள் இருவருக்குமே மிகப்பெரிய அளவில் வேலையில் நல்ல மாற்றம், கடன் நோய் பற்றிய கலக்கங்கள் தீரக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரிய சோதனைகள்லாம் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்காது. எதை பற்றி நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கக்கூடிய யோக நாளாகவும், எதிரியும் நண்பனாகக்கூடிய நல்ல நாளாகவும், உங்களுடைய உண்மையான உழைப்பு, உண்மையான உள்ளம் இவைகளை புரிந்து கொண்டு உங்களை பிடிக்காதவர் கூட உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் இருக்கிறார். அருமையான ஐடியாக்கள் இன்னைக்கு வரும். இந்த ஐடியா இப்படி பண்ணலாமா, இந்த ஐடியா இப்படி, அதுவும் இந்த கலைத்துறையில் இருக்கிறாங்க பாருங்க, ஒரு இயக்குனராக, ஒரு நடிகராக அல்லது ஏதேனும் பாடலாசிரியராக, இசை அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு புது புது மார்வலஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அற்புதமான ஐடியாக்கள் இன்னைக்கு மனதில் வருங்க. இன்றைக்கி மனதில் வரக்கூடிய ஐடியாக்களை பதிவு செஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள். ஒரு செல்ஃபோன்லேயோ ஒரு நோட்லேயோ எழுதி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா சில நேரங்களில் அந்த ஐடியாக்கள் வந்து ஒரு 10 நிமிடத்தில் அப்படியே மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அது நினைவுக்கும் வராது. ஒரு நல்ல ஐடியா ஒன்று மனசில் வந்தது, ஒரு நல்ல இது ஒன்று கிடைச்சது, ஆனால் அது அப்போவே மறந்துட்டனே என்கின்ற மாதிரியான சூழல்கள்லாம் இப்போது ஏற்படும். ஆகவே அருமையான முன்னேற்றத்திற்கான, பிறரை அசத்தக்கூடிய அளவிற்கு, உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு சில பல நல்ல ஐடியாக்கள், உயர்நிலை சிந்தனைகள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாளாக மனசில் போட்டுக்கிட்டு இருக்கிற, உழப்பிக்கிட்டு இருக்கின்ற ஒரு விஷயத்திற்கு தீர்வு காணக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது ரிஷபத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல சுபச்சந்திரன் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 2, 9ஆம் அதிபதிகள் நேருக்கு நேராக பார்த்து கொள்ளக்கூடிய பொருளாதார முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தை மாதிரி பெரிய சோதனைகள்லாம் மிதுனராசிக்காரர்களுக்கு வந்துடாதுங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கடுமையான மன அழுத்தம், குடும்பமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், இப்படிலாம் நடக்குமா என்கின்ற மாதிரியாக வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு கடுமையான மன அழுத்தத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை மிதுனராசிக்காரர்களுக்கு இனிமேல் அப்படியெல்லாம் வாழ்க்கையில் ஒருபோதும் நடக்காது. இப்போ டக்குன்னு படிப்படியாக கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு வந்துட்டோம். அதுலேயும் குறிப்பாக வேலை, தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கின்றன. இந்த இடத்துல இப்படி பணம் சேர்க்கலாம், குழந்தையுடைய கல்யாணத்துக்கு இப்படி சேர்க்கலாம், பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு இப்படி சேர்க்கலாம், ஒரு வீடு வாங்கணும், ஒரு நல்ல வண்டி வாங்கணும் என்கின்ற மாதிரியாக தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற ஒரு 10-20 நாட்களுக்குள்ளேயே ஒரு அறிகுறி தெரியக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்வது வந்து பொருளாதார முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய அமைப்பு. லாபம் வருவதற்கான அமைப்புகள், ஒரு தொழில் முனைவராக இருக்கட்டும், வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், அனைவருக்குமே நல்ல கட்டமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் முயற்சியை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்துல அட்டமாதிபதி பார்வையில் இருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு.
எதிர்பாராத சில தன்மைகள், எதிர்பாராத சில அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இவர் இவ்வளவு நாள் நமக்கு உதவியை செய்ய மாட்டார் அப்படின்றத நினைச்சது போக அவர் தேடி வந்து உதவிகள் செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ராசிநாதன் பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் இல்லையா, மிகப்பெரிய முயற்சிகள் ஊக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஊக்கமது கைவிடேல்னு ஒரு புலவர் சொன்னார் இல்லையா, அந்த அமைப்பிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு ஊக்கத்துடன் புத்துணர்ச்சியுடன் நீங்கள் தைரிய தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 3ஆம் இடம் வந்து தம்பி தங்கைகள் அமைப்புகளையும் கொஞ்சம் ஒரு மாதிரியான இடம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தம்பியோ தங்கச்சியோ கொஞ்சம் செலவு வைப்பாங்க. என்னதான் முணுமுணுத்துக்கிட்டே இருந்தாலும் நம்ம தானே அவங்களுக்கு செய்யணுன்ற மாதிரி கையில் இருக்கக்கூடிய ஒரு பண அமைப்புகளை கூட தம்பி தங்கைகளுக்காக மனப்பூர்வமாக சந்தோஷமாக செலவு செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ஆனாலும் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஏதேனும் ஒரு நிலையில் நல்ல அறிமுகம், ஒரு நிலையில் இன்னொரு நிலையில் பார்க்க போனால் ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் தீரக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய சொல் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 2ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலிமையான அமைப்பில் இருக்கிறார். ஆக ஏற்கனவே ஒரு வாக்கு தவறினவங்க, இன்னைக்கு வாங்க அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்றேன், இன்னைக்கு வாங்க இதை செஞ்சு கொடுத்துட்றேன், கடனை திருப்பி கொடுத்துட்றேன், இந்த மாதிரியான வாக்கு தவறியவர்களுக்கு இன்றைக்கு வாக்கு நிறைவேற்றம், வாக்குறுதிகளை அப்படியே சொன்னதை அவர் அப்படியே செஞ்சுட்டாரியான்ற மாதிரி ஒரு பெரிய பெயர் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா திருமண பிராப்திகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 28 வயசு தாண்டிடுச்சு, 30 வயசு நெருங்குது, 30 கூட தாண்டிடுச்சு, வரன்கள் தாங்க என்ன வரவே மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனே தெரில, சம்மதமே கொடுக்க மாட்டேன்றாரு. அவர் வந்து மனசுக்குள்ளே பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு, அதே பொண்ணு வந்து மாப்பிள்ளை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்குது. நம்ம ஒன்று சொன்னால் அவங்க எதையுமே ஏற்றுக்க மாட்டேன்றாங்கன்ட்டு திருமணம் தடங்கலாகி கொண்டே போயிருக்கக்கூடிய சிம்மராசிக்கார பருவ வயதினர் அனைவருக்குமே நீங்கள் குடும்ப தலைவராவதற்கு, குடும்ப தலைவியாவதற்கான அத்தனை அமைப்புகளும் உங்களுடைய மனம் போலவே கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இந்த மாதத்தின் இறுதியில் அல்லது இந்த வருடத்தின் இறுதியில் நல்லவைகள் நடக்க ஆரம்பிப்பதற்கான முதன்மை நல்ல நாள் சிம்மத்திற்கு இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே இன்றைக்கு சுபச்சந்திரன் அமர்ந்திருப்பது, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை அவர் சாந்தப்படுத்துவது, குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த கசப்புகள், கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சில பல ஒரு மாதிரியான நெகட்டிவ் எண்ணங்கள் அல்லது அவர்களுக்குள் இருந்து வந்த கருத்து மோதல்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. 7ஆம் இடத்துல சனி வந்துட்டாலே அந்த கண்டகச்சனின்னு சொல்கிறோம் இல்லையா, கணவனையோ மனைவியவோ காதலனையோ காதலியவோ நண்பர்களையோ உறவினர்களையோ சந்தேகப்படக்கூடிய அமைப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல வந்துவிடும். இந்த அமைப்புகள் அவ்வப்போது சுப தொடர்புகள் ஏற்படும் போது கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும். இன்றைக்கு ராசியில் வளர்பிறை சந்திரன் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா, மனைவியை போய் தப்பாக நினச்சிட்டோமே, கணவனை போய் தப்பாக நினச்சிட்டோமே என்கின்ற மாதிரியாக குடும்ப ஒற்றுமை வரக்கூடிய நற்சூழல்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நண்பர்கிட்ட ஏமாந்தவருக்கு இன்றைக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் நிவாரணம் நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அவர் கஷ்டப்படுறேன்னு சொன்னார், கடனுக்காக தாங்க கொடுத்தேன், வட்டி கட்டிக்கெலாம் கொடுக்கல, அடுத்தவர்கிட்ட வாங்கி கொடுத்தேன், இப்போ என்னடானா அவர் நல்லா ஆயிட்டார், அவருக்கு பதிலாக நான் கடனை கட்டிக்கிட்டு இருக்கிறேன், வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றார் என்கின்ற மாதிரியாக ஒரு நிலையில் நண்பருக்காக மாட்டிக்கொண்டவர்களுக்கு அதிலிருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் வளர்பிறை அமைப்பில் மறைந்திருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி தொடர்புகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அந்நிய நாடுகளுக்கு உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி அல்லது ஆடை ஆயத்த ஆடைகள்னு சொல்லப்படக்கூடிய ரெடிமேட் ஏற்றுமதி இது போன்றவைகளை ஏற்கனவே செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போதிருந்தே தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. பெரும்பாலானவர்களுக்கு இன்றைக்கு அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபக்திக்கு ஏற்றாற் போல 30லிருந்து 300லிருந்து 3000 கிலோமீட்டருக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு டிராவல் அமைப்புகள்லாம் இன்றைக்கு வரும். மிகப்பெரிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 12ஆம் இடம் செலவுகளை குறிக்கக்கூடிய இடம், நல்ல செலவுகள். வளர்பிறை சந்திரன் இன்றைக்கு சனியின் பார்வையில் இருக்கிறார். சனியே உங்களுக்கு நல்ல யோகாதிபதி. இன்றைக்கு என்ன நடக்கும், நல்ல செலவுகள், வீட்டிற்கு தேவையான செலவுகள். அப்பா கேட்டார் இந்த இதை வாங்கி கொடுக்கலாம், அம்மா கேட்டார் இதை வாங்கி கொடுக்கலாம், கணவனோ மனைவியோ குழந்தைகளோ கேட்டார்கள் என்ற நமக்கு இல்லைன்னா கூட குடும்ப உறுப்பினர்கள், அன்பு உறுப்பினர்கள், உரிமையோடு கேட்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு இதை வாங்கி கொண்டு போகலாம் என்கின்ற அளவிற்கு வசதி வாய்ப்புகள். பொருள் வாங்கணும்னா காசு பணம் வேணும்ல, அந்த காசு பணம் இன்றைக்கு அப்படியே கையில் இருக்கக்கூடிய எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. துலாத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் இன்றைக்கு நிறைவான அமைப்பில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அதாவது 11ஆம் அதிபதி 11ஆம் இடம் போன்றவைகள் மிகுந்த சுபத்துவமாக இருக்கும்போது, பாக்கியாதிபதியே 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என்பது ஜோதிட சாஸ்திரம். நிறைவான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. யாரை ஜெயிக்கணும், எதை ஜெயிக்கணும், எந்த இடத்துல முதன்மைப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தான் தலைவர், நீங்கள் தான் லீடர் என்பதை மற்றவர்கள் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கொஞ்ச நாளாகவே நான் நல்லா இல்லைங்க, ஒரு வருஷமாகவே 6 வருஷமாகவே தேவையில்லாத ஒரு பழக்கத்தை கற்றுக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாத ஒரு கான்டாக்ட் இருக்குது, தேவையில்லாத ஒரு நட்பு இருக்குது, இவைகளெல்லாம் விட்டு ஒழித்தால்தான் நான் நன்றாக இருப்பேன் என்பதை ஆழ்மனதில் மனசில் உணர்ந்தா கூட அதை விழ முடியலையேங்க. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நன்றாக இல்லை, 6 மணி ஆச்சுன்னா அந்த ஞாபகம் வந்துடுது, இவரை இப்படி பேச வேண்டியிருக்கு, இவர் கூட இப்படி இருக்க வேண்டியிருக்கு என்கின்ற மாதிரியான மனக்கட்டுப்பாடு இல்லாத சூழலில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முக்கியம், உங்களுடைய நற்பெயர் முக்கியம் என்கின்ற மனக்கட்டுப்பாடு வந்து அதை, அந்த பழக்கத்தை, அந்த கான்டாக்டை அப்படியே விடக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது என்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல இன்றைக்கு நிறைவான வளர்பிறை சந்திரன் அமர்ந்திருக்கின்ற எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், திருப்பு முனைகள், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாள் இன்றைக்கு. 2ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் இன்றைக்கு ஜீவனத்தின் வழியாக ஒட்டுமொத்தமாக தொடர்பு, பார்வை என்கின்ற அமைப்பில் இருப்பது. இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் செய்யணும்னு பிளான் போட்டு தொழிலையும் வேலையிலையும் வியாபாரத்திலையும் செய்ய போக அது வேற ஒரு விதமாக மாறி அது கடைசியில் நமக்கு நல்லதாக முடிஞ்சு போச்சுப்பா, பரவாயில்லப்பா என்கின்ற அமைப்புகள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. சிலருக்கு வேலையை விடுற மாதிரி நெருக்கடிகள் வரும், இருந்தாலும் கவலைப்படாதீங்க. வேலையை விட்டால் கூட, தொழிலே ஆரம்பித்தா கூட இனிமேல் தனுசு ராசிக்கு நல்லாயிருக்கும். அல்லது இன்னொரு வேலை டக்குன்னு அதை விட 1000 ரூபா சம்பளம், 10,000 ரூபா சம்பளம் ஜாஸ்தியாக தான் நிச்சயமாக கிடைக்கும். வேலை போனது நல்லதுடா சாமி, கடவுள் எனக்கு நல்லா தான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு என்கின்ற மாதிரியாக ஒரு மன நிறைவாக ஜீவன அமைப்புகளில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏதும் நடந்தாலும் கூட அவைகள் இறுதியில் நன்மையாக முடிந்தது என்கின்ற மாதிரியான நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. மாணவ பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு மேற்படிப்பு என்ன படிக்கலாம்ன்றதுல தெளிவான சிந்தனைகள் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியத்தில் அமர்ந்து ராசிநாதனை பார்க்கக்கூடிய 1-7 கூடியவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நல்ல நாள் இன்றைக்கு. கணவன் மனைவி உறவுகள் இன்றைக்கு ரொம்ப பெரிய அளவில் சிறப்பாக இருக்கும். ஒருத்தர் விட்டே கொடுக்க மாட்டீங்க. உண்மையிலேயே கடந்த 5 வருடங்களாக மனைவியின் தயவால் தான் மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலான சிக்கல்களில் இருந்து தப்பிச்சிங்கன்றதை நான் அடிக்கடி இந்த பகுதியில் சொல்லிக்கிட்டே வரேன் இல்லையா. இவரை மனைவியாக பெறுவதற்கு, இவரை கணவனாக பெறுவதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ என்கின்ற அளவிற்கு ஒருவருக்கொருவர் என்னதான் சண்டை சச்சரவு போட்டாலும் நம்ம 2 பேரும் சண்டை போடுறதுலேயும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறது. அதுலேயும் நம்ம ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம். ஒத்துமையாக சண்டை போடுறோம் பாருங்க ஒரே நேரத்தில் என்கின்ற மாதிரி ஒருவரை ஒருவர் பாராட்டி கொள்ளக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு மகர ராசிக்கார கணவன் மனைவிகளிடையே இணக்கமான சந்தோஷமான உறவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனைவி வழி அமைப்பிலிருந்து இன்றைக்கு நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும். மச்சான் இப்படி கொடுத்தாரு, மாமா இப்படி கொடுத்தார், இந்த மாதிரியான சில விஷயங்கள் மனைவியை நம்ம நல்லா வச்சுக்கிறதன் மூலமாக அவர்கள் சந்தோஷப்பட்டு நமக்கு ஏதாவது செய்யக்கூடிய சொல்லக்கூடிய அமைப்புகள் என அனைவரிடமும் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய யோக நாளாக மகரத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கேற்றாற் போல அமைந்திருக்கிறது இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் என்று. கூடுதலாக பார்த்தீங்கன்னா அவர் சனியுடைய பார்வையிலையும் இருப்பார். பொதுவாகவே வளர்பிறை சந்திராஷ்டமம் பெரிய கெடுதல்களை செஞ்சதுனால கூட சாதகமற்ற தன்மைகள் என்று சொல்லப்படக்கூடிய சிறிய அளவில் டிஸ்டர்பை பண்ணத்தான் செய்யும். மனசு கொஞ்சம் இன்றைக்கி டைலமாவாக இருக்கும். இவரை நம்பலாமா, அவரை நம்பலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா என்கிறதுல கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாளாகவே இன்றைக்கு அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற்போல் இருக்கும். சிலருக்கு பேரை கெடுத்துக்குவோமோ, இந்த கடனை கொடுக்க முடியாதோ, இல்லது இந்த கடனில் போய் தேவையில்லாமல் மாட்டிட்டோமோ, இந்த இடத்த தேவையில்லாத வாங்கிட்டோமோ, இந்த வில்லங்கன் தேவையில்லாத வந்துருச்சோ, அல்லது உடம்புல இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்கின்ற மாதிரியாக வயதிற்கேற்ற குழப்பங்கள், கவலைகள், சாதகமற்ற தன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. முக்கியமாக வாழ்க்கையில் தேவைப்படுறது பணம் தான். பணம் பற்றின விஷயத்தில் மட்டும் இன்றைக்கி கவனமாக இருங்க.
யார்கிட்டையும் போய் தேவையில்லாமல் கையெழுத்து போட்டுறாதீங்க. கேரண்டி கையெழுத்து. அவர் கொடுத்தால் நான் கொடுக்கிறேன், அவர் எனக்கு, நானும் அவரும் அப்படியே ஈருடலும் உயிருடும் மாதிரி, இவருக்காக நான் எதையும் செய்வேன். நகையை கொடுக்கறது, பணத்தை கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைக்கும் நாளைக்கும் கும்பராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி நேரங்களில் தான் மனசு எப்படியோ அன்னைக்குன்னு பார்த்து என் மூளை கட்டு போச்சு, எப்படி அதை செஞ்சேன்னு தெரிலப்பா அப்படின்னு சில நேரங்களில் பின்னாடி சொல்லுவீங்கல்ல, அது மாதிரியான நாட்கள்லாம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் தான். ஆகவே இன்றும் நாளையும் எதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சந்திராஷ்டம நாளான இன்று. மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன், வளர்பிறை சந்திரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியில் இருக்கக்கூடிய ஜென்மச்சனியை சுபத்துவப்படுத்தக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கொஞ்சம் மனசில் கவலைகள்லாம் அப்படியே விலகின மாதிரி இருக்கும், கொஞ்சம் தெளிவுகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். குழப்பங்களுக்கு சில விஷயங்களில் ஒரு அடையாளம் தெரிகிற மாதிரி, குகைக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சால் இப்படித்தான் போகணும்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இல்லையா, அந்த கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. 5 இன்றைக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதால் அதிர்ஷ்டங்கள், சொந்த பந்தங்கள் மூலமான சோதனைகள்லாம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு நண்பர்களின் மூலமான ஆதாயங்கள், அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இங்கே போனால் ஒரு நல்ல வேலை இருக்குது, இந்த இடத்துல போனால் ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது, இவரை சந்திச்சிங்கன்னா இதனால இப்படி இருக்குது, என் பேரை சொல்லுங்கள், இவரை போய் பாருங்கள் என்கின்ற மாதிரியான நண்பர்களின் மூலமாக கைட்னஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லணும், சனி பார்வையில் 7ஆம் இடம் இருக்கிறனால ஆணுக்கு பெண்ணால் சோதனை, பெண்ணுக்கு ஆணால் சோதனை என்பது அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல இன்றைக்கு கண்டிப்பாக நடக்கும். ஆகவே இளைய பருவத்தினர் எதிர்பாலினத்தவரை நம்ப தேவையில்லாத நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். சென்ற திங்கட்கிழமை சூரியன் எங்கே எப்படி இருந்தால் நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்ட நிலைமையில, சூரியனுக்கு அடுத்த நம்முடைய துணைக்கோள், ஜோதிடத்தில் சூரியனுக்கு அடுத்து சந்திரன் தான். அப்போ 2வது நம்முடைய துணைக்கோளான சந்திரன் ஜாதகத்தில் எப்படி எந்த நிலைமையில் இருந்தால் நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. சந்திரனுக்கு 2 மேஜர் பார்ட்டு ஜோதிடத்தில் உண்டுங்க. சந்திரன் மனோகாரகன், மாதா காரகன். அப்போ சந்திரன் நல்லா இருந்தார்னா உங்களுடைய மனம் தெளிவாக இருக்கிறது, தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுக்கான சரியான அமைப்பில் இருக்கிறது. அதை விட முக்கியமாக எதையும் தாங்கக்கூடிய தைரியசாலியாக இருக்கிறீர்கள். சில பேரை பார்த்தீங்கன்னா மலையே இடிஞ்சு விழுந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அடுத்தது என்னன்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க. சில பேர் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட இடிஞ்சு விழுந்து அப்படியே அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. இதுக்கெல்லாம் இந்த இடத்துல வலிமையான சந்திரனே காரணம் என்பதால், அதை போலவே நல்ல தாய் அமைவது ஒரு கொடுப்பினை இல்லையா. சரியான பருவத்தில் ஒரு 50 வயசு வரைக்குமாவது நமக்கு தாய் நம்ம கூட இருக்கணும் இல்லையா. நமக்கு 50 வயசுனா 72 வயசு தாய்க்கு ஆகும். எல்லாருக்கும் 50 வயசு வரைக்கும் தாய் என்கின்ற ஒரு தெய்வம் உடன் இருந்துடுறதில்ல. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 60-70 வயசு வரைக்கும் கூட தாய் இருப்பாங்க. இவருக்கு 70 வயசாகும், தாயாருக்கு 92 வயசாகும் அவர் இருப்பாங்க. ஆக இந்த மாதிரி நல்ல தாய் நீடித்த வாழ்வோடு கிடைப்பதற்கு பெரிய அமைப்புகள் இல்லையா. இதற்கெல்லாம் இந்த சந்திரன் தாங்க காரணம். சரி, சந்திரன் என்றவுடன் நமக்கு என்ன கவனம் வரணும்? ஒரு நாள் அவர் அமாவாசை சந்திரனாக இருக்கிறார், ஒரு நாள் அவர் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். அமாவாசை என்று இந்த பூமியே ஒளி இல்லாமல் போய்விடுகிறது, இரவில் இருளாக இருக்கிறது. பௌர்ணமி என்று இந்த பூமி பலன்னு பகல் மாதிரி இருக்கிறது. அப்ப அமாவாசை என்று ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றால் அவர் ஏதே ஒரு நிலையில மனமோ உடலோ இருளாக இருக்கிறார். ஆனால் இதுக்கு விதிவிலக்கு இருக்கு. எல்லா அமாவாசையில் பிறந்தவங்களும் இப்படித்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமாவாசையோடு சுக்கிரன் இணைந்திருந்தாலோ, அந்த அமாவாசையில் சூரிய சந்திரர்கள் இணைந்திருக்கின்ற நிலையில் குரு பார்த்தாலோ இந்த பலன் எதிர்மறையாக ஒளியாக மாறும். ஆக அமாவாசையில் பிறந்திருந்தாலும் குரு சுக்கிர தொடர்புகளில் ஒருவர் ஜாதகத்தில் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு. ஒருவர் பௌர்ணமியில் பிறந்திருக்கிறது இயல்பாகவே சிறப்பு. பௌர்ணமியில் பிறந்ததுனால மட்டும் ஒருத்தர் உச்சத்தை அடைந்துருவார் அப்படின்றத சொல்ல முடியாது. ஏன்னா பௌர்ணமி தினத்தன்று ஏராளமான குழந்தைகள் கண்டிப்பாக பிறக்கும். அந்த பௌர்ணமி தினத்தன்று பிறக்கக்கூடியவர்கள் சரியான பாவகங்கள் அமைப்பில் லக்னாதிபதியும் வலுத்திருந்தால் அவர்கள் ஒரு நிலையில் உயர்நிலையை அடைவார்கள். ஆகவே சந்திரனை ஸ்தானபலம் என்கின்ற ஆட்சி உச்சம் என்பதை விட வளர்பிறை அமைப்புகளில் பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது பிறந்தவர் ஜாதகத்தில் கொஞ்சம் நல்லா இருப்பார். அதற்காக தேய்பிரையில் பிறந்தவங்கலாம் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை.
ஒளியற்ற அமாவாசை சந்திரனாக இருப்பவர்கள் கூட சுக்கிரனோடு அவர் இணைந்திருந்தால் ஒளித்தன்மையை திரும்ப பெறுகிறார் என்பதுதான் வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு ஒளி தத்துவம். ஆகவே சந்திரனை தேய்பிரை அமைப்புகள் வளைபிறை அமைப்புகளில் பார்த்து கொண்டு அவர் தேய்பிரையாக இருந்தாலும் 4ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய திக்பல அமைப்புகளில் இருந்தாலோ கடகத்திலோ ரிஷபத்திலோ ஆட்சி உச்சமாக இருந்தால் பெரிய சங்கடங்கள் எதுவும் வராது. ஜாதகத்தில் அவர் ஒற்றை ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்பதால் கும்ப லக்னக்காரர்களுக்கு மட்டும் 6ஆம் அதிபதியாக கடுமையான தொல்லைகளை கொடுப்பார். மற்றவர்களுக்கு பெரிய தொல்லைகளை அவர் கொடுக்கறதில்லை. 8ஆம் அதிபதியாக அவர் தனுசு லக்னத்திற்கு வந்தாலும் கூட தனுசு நாயகனான குருவிற்கு அவர் நண்பர் என்பதால் 8ஆம் அவர் பெரிய தோஷங்களை செய்வது இல்லை. அதே நேரத்தில் கும்ப லக்னக்காரர்களுக்கு மட்டும் இந்த இடத்துல ஒளியற்ற நிலையில் இருந்தாலோ ஸ்தானபலம் என்று சொல்லப்படக்கூடிய ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகள் திக்பலம் போன்ற அமைப்புகள் அவர் இல்லாமல் இருந்தாலோ அல்லது இப்போது நான் ஏற்கனவே ஒளி தத்துவத்தை குறிப்பிட்டதைப் போல கிரகண தோஷத்தில் ராகுவோடு இருந்தாலோ சனியோடு சேர்ந்திருந்தாலோ ஒளியற்ற தன்மையில் தேவிரையாக இருந்தாலோ கொஞ்சம் கடுமையான கெடுபலன்களை செய்வாருங்க. ஆக சந்திரன் ஜாதகத்தில் வளர்பிறையாக ஒளித்தன்மையோடு சுக்கிரனோடு குருவோடு இணைந்து பார்த்து போன்ற இடங்களில் கண்டிப்பாக அவர் எந்த ஆதிபத்தியத்தை உடையவராக இருந்தாலும் உங்களுக்கு நன்மையை தாங்க கண்டிப்பாக செய்வார். நாளைக்கு செவ்வாய் எப்படி இருந்தால் என்ன நிலைமையில் இருந்தால் நல்லது தீயது என்பதை பார்க்கலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.